புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம், நான் உங்கள் ஜேகே. நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம விஜயகாந்த் சார் நடித்த சின்ன கவுண்டர் படத்தில் வர ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன் தாங்க பார்க்க போகிறோம். சின்ன கவுண்டர் படத்தில் வரும் பஞ்சாயத்து சீன், தீர்ப்பு சொல்கிற இடம், விஜயகாந்த் சாரோட வீடாக ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்க, அந்த இடம். சின்ன கவுண்டர் படத்தில் பெரும்பாலான சீன்ஸ் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள சேத்துமடை கிராமம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இயற்கையாக உள்ள இடங்களில் எடுத்திருக்கிறார்கள். சின்ன கவுண்டர் படத்தின் கதை சுருக்கம். ஒரு நேர்மையான பஞ்சாயத்து தலைவரான சின்ன கவுண்டர் கிராமத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக நின்று தவறான குற்றச்சாட்டுகளால் அவமானப்படுத்தப்பட்ட தெய்வானியை, அதாவது ஹீரோயின், மீட்டு கடைசியில் ஊரின் அமைதியை நிலைநாட்டுவதை மையமாக கொண்டது. இந்த படத்தை பார்க்காம இருக்கிறவங்க டைம் இருந்தால் ஒரு டைம் வச்சு போய் பார்த்துருங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கிற சேத்துமடை கிராமத்தில் ஒரு பிரைவேட்டுக்கு சொந்தமான இடத்துல தாங்க இப்போ நான் சொல்ல போகிற சீன்லாம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல தாங்க எடுத்திருக்காங்க. இமேஜும் அந்த ஒரிஜினல் இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 20 வருஷமாக தீர்ப்பு சொல்லாமல் இருந்த வழக்கு நம்ம விஜயகாந்த் சார் தீர்ப்பு சொல்கிற மாதிரியான சீன் இந்த மரத்து கீழே தாங்க எடுத்திருப்பாங்க. ஊருக்குள்ளே ஒரு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பார்க்கணும்னா இந்த சீனை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுதாங்க அந்த வழக்கில் சங்கரபாண்டிய வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அவருக்கு படிக்கவே தெரியாது, அவர் குஸ்தி வாத்தியார், அவர் எப்படி கையெழுத்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் கேட்குற மாதிரியான சீன் இந்த மரத்துக்குள்ள தாங்க எடுத்திருக்காங்க. இந்த பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு விஜயகாந்த் சார் மாட்டு வண்டியில் ஏறி போகிறப்ப தாங்க இந்த இடத்துல ஒரு சாங் வரும். அது என்ன சாங்குன்னா, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரு, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு. அந்த சாங் இங்கேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் போகிற வழியில் தூங்காவி ராமகவுண்டர் புதூர், இந்த இடத்துல தாங்க நான் சொல்ல போகிற சீன்லாம் எடுத்திருக்காங்க. இது தாங்க சின்ன கவுண்டர் படத்தில் வர விஜயகாந்த் சாரோட வீடு. இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் இந்த சீனில் எடுத்திருக்காங்க. நாட்டாம ஒய்ஃபோட தங்கச்சி கர்ப்பமாகி இருப்பாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியாமல் மனோரமா அவங்கள திட்டுற மாதிரியான ஒரு சீன் இந்த வீட்டுக்கு முன்னாடி தாங்க எடுத்திருப்பாங்க. 6ல் சனினா அர்ச்சனை பண்ணிடலாம், ஆனால் பேர்லேயே சனியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மனோரமா கேட்குற மாதிரியான சீனும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. உன் வயிற்றில் வளர்கிற பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கேட்குற சீனும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அங்கே விஜயகாந்த் சார் வருவார். மனோரமா கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிற மாதிரியான சீன் விஜயகாந்த் சார் சொல்லுவார். அவள் வயிற்றில் வளர பிள்ளைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியான சீன் இந்த வீட்டுக்கு முன்னாடி தாங்க எடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஊர் மக்கள் கேட்டு விஜயகாந்த் சார் முன்னாடியே ஊர் மக்கள் பேசிப்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு தாங்க பெரிய இடத்து சமாசாரத்துக்கெலாம் நம்ம தலையிடக்கூடாது, அவங்க எப்படி வேணா இருந்துப்பாங்க. அப்போ இதெல்லாம் விஜயகாந்த் சார் கேட்டுட்டு இங்கேருந்து போகும்போது இங்கே ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த சாங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் என்ன சீன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நான் சொல்லாமல் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.